ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறு தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகம் எல்லாரும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உலகமா இருக்கிறது. உலகத்தின் சூழ்நிலை மாறுகிறது, மனிதர்களுடைய மனநிலைமைகள் மாறுகிறது. அப்ப இந்த உலகத்திலே மாற்றம் என்ற ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறதான் செய்கிறது. ஆனால் இங்க வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்குது. எல்லாருமே ஒரு மாற்றத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரு உலகம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில இந்த மாறாத கர்த்தர் இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றத்துக்கான எல்லா காரியத்திலும் தேவன் கூட இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள் இல்லையா? ஒரு காரியத்தை மனிதர்கள் எதிர்பார்த்து போகும்போது அது நடக்காமல் போய்விடும். இயேசு கிறிஸ்து சொன்னால் செய்யக்கூடியவர். நான் செய்வேன் என்று சொல்லுகிறதை அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது மாறாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மாறாத தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.